ஏழை பொண்ணு அனாமிகா பரண மேல பூட்டி இருந்த மரப்பெட்டிய பாத்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா. அப்ப அவளோட பையன் ஹரிஷ், பொண்ணு பவ்யா அங்க வந்தாங்க. என்னாச்சு மம்மி, பணம் கிடைச்சுதா இல்லையா? இல்லடா கண்ணா, 100 ரூபாய் கிடையாது, 10 ரூபாய் கூட கிடைக்கலடா. இன்னைக்கு நாம ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது போல இருக்கு. அப்படி சொல்லாத மம்மி. பணம் இல்லையேடா செல்லக்குட்டி. இல்ல, கிடைக்கல. வீட்ல பணம் இல்லைன்னு சொன்னா நம்மளால இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. எப்படியாச்சும் பணத்தை தேடி பாருங்கம்மா, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஏய் கண்ணம்மா, பணத்துக்காக பருப்பு டப்பாவெல்லாம் தேடினேன், கிடைக்கல. உங்க அப்பாவோட பேண்ட் ஷர்ட்டை கூட தேடி பார்த்தேன், அதுல பணமே இல்ல. சில்லற காசு கூட இல்ல தெரியுமா? உங்க அப்பா கஞ்சனா இருக்காரு. சரி இதை விடுன்னு பாட்டியோட தலகாணி அடியில பார்த்தா அதுல தைல டப்பா தான் இருக்கு. வீடு முழுக்க தேடி தேடி களைச்சு போயிட்டேன்டி. அப்படி சொல்லாதம்மா, பாட்டி அம்மா பணத்தை எங்கேயாவது பத்திரமா மறைச்சு ஒளிச்சு வச்சிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. ஆமா மம்மி, அண்ணா சொல்ற மாதிரி நல்லா யோசிச்சு பாரு, அப்ப நமக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கும். இப்படி குழந்தைங்க சொன்னதை கேட்டதும் அனாமிகா பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அண்ணா, நான் பாட்டி படுக்கிற கட்டில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பவ்யா சாரதாவோட கட்டில் கிட்ட வந்தா. அப்படின்னா நானும் இன்னொரு தடவை பருப்பு டப்பாவை தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு ஹரிஷ் போனான். அனாமிகா யோசிச்சுட்டே நின்னுட்டு இருந்தா. பவ்யா சாரதாவோட கட்டில், தலகாணி எல்லாத்தையும் பார்த்தா. மம்மி, நானு, அண்ணா 3 பேரும் சேர்ந்து வீட்ல எங்க பணம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ரிவர்ஸா போகுதே. பாட்டியம்மா பணம் எங்க கண்ணில் படாம இருக்க தலைகாணிக்கு உள்ளேயோ இல்ல தலைகாணி உரையிலையோ கட்டில் அடியிலையோ வச்சிருக்கலாம். நான் இன்னொரு தடவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக கிச்சனுக்கு நேரா போனா பவ்யா. அங்க இருந்த கத்தியில ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு சாரதா ரூமுக்கு வந்தா. கத்தியால தலகாணியையும் கட்டலையும் கிழிச்சு பார்த்தா. அங்க எங்கேயும் பணம் கிடைக்கவே இல்ல. ஆனா கட்டில் முழுக்க பஞ்சா இருந்தது. நிராசையோட பவ்யா, ஐயோ பாட்டி, பணத்தை எங்கதான் வச்சிருக்க? ஐஸ்கிரீம் அண்ணா எப்ப வேணா வருவாரு, பணம் பணம் வேணும் அப்படின்னு நினைச்சு சோகமா அனாமிகா கிட்ட வந்தா பவ்யா. கையில இருந்த கத்திய அனாமிகா கிட்ட கொடுத்தா. இங்க ஹரிஷ் டப்பால இருந்த பருப்பு, டீ பொடி, உப்பு, சக்கரை எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டிட்டான். அதுல சில்லற பைசா இருக்குமோன்னு தேடிக்கிட்டு இருந்தான். எதுலயும் 1 ரூபாய் கூட அவனுக்கு கிடைக்கல. எல்லாம் எம்டி டப்பாவா இருந்தது. அதனால அவனும் சோகமா அனாமிகா கிட்ட வந்தான். பருப்பு டப்பால மட்டும் இல்ல, சக்கரை டப்பால கூட எதுவும் இல்ல. பாட்டியோட கட்டிலுக்குள்ள கூட எதுவும் இல்லன்னா, ஒருவேளை தலகாணி உள்ளேயோ கட்டில் உள்ளேயோ ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு கத்திய கொண்டு வந்து எல்லாத்தையும் கிழிச்சு பார்த்தேன், அதுக்குள்ள கூட பணம் இல்ல. மம்மி, கிச்சன்ல இருந்த எல்லா டப்பாவையும் திறந்து கீழே கொட்டி பார்த்தேன், அதுல 1 பைசா கூட இல்ல. தரையில கொட்டி தேடி பார்த்தேன், எங்கேயும் பணம் இல்ல. எந்த டப்பாலையும் இருக்காது, எந்த கட்டில்லையும் தலகாணிலையும் இருக்காது. நம்ம 3 பேரும் சேர்ந்து கிடைக்கிற பணத்தை எல்லாம் திருடி கொண்டு போய் ஐஸ்கிரீம் வாங்குறோம். இது தெரிஞ்சு போய் பணத்தை ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அத மரப்பெட்டியில வச்சு அத பூட்டி பரண மேல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரண மேல பூட்டப்பட்டு இருந்த மரப்பெட்டிய காமிச்சா. ஹரிஷும் பவ்யாவும் அந்த மரப்பெட்டிய பாத்துட்டு இருந்தாங்க. அண்ணா, அம்மா சொல்ற மாதிரி பாட்டி நமக்கு பணம் கிடைக்காத மாதிரி பெட்டியில போட்டு பூட்டிட்டு அது மேல வச்சிருக்காங்க பாரு. இப்ப என்ன பண்றது தங்கச்சி அப்படின்னு ஹரிஷும் பவ்யாவும் பேசிட்டு இருக்கும்போது சைக்கிள்ல ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணன் வந்துட்டு இருந்தான். ஐஸ்கிரீம் குழந்தைங்களா, ஐஸ்கிரீம், குளு குளு ஐஸ்கிரீம், வாங்க ஓடி வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அனாமிகா வீட்டு வாசல்ல நின்னான். கிருஷ்ணன் குரலை கேட்டு ஹரிஷ், பவ்யா, அனாமிகா 3 பேரும் வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணன் 3 ஐஸ்கிரீம கையில எடுத்து அவங்க கிட்ட காட்டினான். ஹரிஷ், பவ்யா, அனாமிகா ஆசையா அந்த ஐஸ்கிரீமையே பார்த்தாங்க. அனாமிகா அம்மா, இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்கும்? பணத்தை கொடுத்தா ஐஸ்கிரீமாவது கிடைக்கும். இங்க பாருங்கண்ணா, இன்னைக்கு பணம் அவ்வளவா கிடைக்கல. இன்னைக்கு ஐஸ்கிரீமை மட்டும் கொடுங்க, நாளைக்கு பணம் தரோம். ஆமா ஐஸ்கிரீம் அண்ணா, இன்னைக்கு எங்களுக்கு ஐஸ்கிரீமை இலவசமா கொடுங்க, நாளைக்கு தரோம்.
கொடுங்க அங்கிள், உங்ககிட்ட நாங்க ரொம்ப நாளா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, இவ்வளோ கூட நம்பிக்கை இல்லையா? எங்க வீடு தான் தெரியும்ல, நீங்க இங்கேயே தானே சுத்துறீங்க, நாங்க இங்கே தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம், யோசிச்சு பாருங்க அப்படின்னு பவ்யா சொன்னதும் கிருஷ்ணன் யோசிக்க ஆரம்பிச்சான். சரியா அதே நேரத்துல வயல்வெளியில இருந்த நாற்காலியில சாரதா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவரு சாரதாவையே பாத்துட்டு இருந்தாரு. என்ன ஆச்சு சாரதா? என்ன பைத்தியம் மாதிரி திடீர்னு சிரிக்கிற? எதுவும் இல்லங்க, ஒரு ஜோக்கு ஞாபகம் வந்தது, சிரிச்சேன். அந்த ஜோக்கை என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பேன் இல்லையா? வீட்ல எங்க தேடினாலும் எவ்வளோ பார்த்தாலும் ₹1 கூட கிடைக்காது. ஐஸ்கிரீம் காரன் வருவான்னு ஐஸ்கிரீம் பைத்தியம் மருமக அனாமிகா, குழந்தைங்க இந்த ஹரிஷும் பவ்யாவும் சேர்ந்துக்கிட்டு வீடு முழுக்க அலசிக்கிட்டு இருப்பாங்க. அத நினைச்ச சிரிச்சேன். ஐயோ சாரதா, ஏன் அப்படி பண்ற? ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. இப்படி தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? அத சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உடம்புக்கு பிரச்சனை தான். அதனாலதான் பணத்தை எல்லாம் எடுத்து மரப்பட்டியில வச்சு மேல வச்சுட்டேன். என் யூகம் மட்டும் நிஜமாச்சுன்னா இந்நேரத்துக்கு அந்த ஐஸ்கிரீம் காரன் வந்திருப்பான். பணம் இல்லாம 3 பேரும் அவன் கையில இருக்க ஐஸை வெறிக்க பாப்பாங்க, ஜொல்லு ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அத நினைச்ச உடனே சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் ஐஸ்கிரீமை பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்க அனாமிகா ஹரிஷ் பவ்யாவை நினைச்சு பார்த்தாங்க. உடனே பிரசாதுக்கு கூட சிரிப்பு வந்துருச்சு. இந்த பக்கம் கிருஷ்ணன் ஐஸ்கிரீமை 3 பேருக்கும் கொடுத்தான். 3 பேரும் வேக வேகமா ஐஸ்கிரீமை சாப்பிட்டாங்க. இங்க பாருங்க, நாளைக்கு நீங்க வரும்போது மலாய் குல்ஃபி எடுத்துட்டு வாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா எடுத்துட்டு வரமா? இன்னைக்கு பணத்தை நாளைக்கோட சேர்த்து கொடுங்க, மறந்துடாதீங்க. இதுக்கான பணத்தை கொடுத்தாதான் மலாய் குல்ஃபி கிடைக்கும், இல்லைன்னா தரமாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும்பா, நாளைக்கு மலாய் குல்ஃபிய மறக்காம எடுத்துட்டு வந்துடு. மழை பெஞ்சாலும் சரி, நீங்க கேக்குற மலாய் குல்ஃபியை எடுத்துக்கிட்டு வர. மழை பெஞ்சாலும் நான் உனக்கு பணத்தை கொடுத்து மலாய் குல்ஃபிய வாங்குவேன், சரியா அப்படின்னு சொன்னதும் ஐஸ்கிரீம் வண்டிக்கார அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் சாரதாவும் பிரசாதும் நிலத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகா ஹரிஷ் பவ்யா 3 பேரும் முகத்தை திருப்பிக்கிட்டு யார்கிட்டயும் பேசாம இருந்தாங்க. அவங்கள பார்த்த சாரதா, ஓஹோ 3 பேரும் தர்ணா போராட்டம் பண்றீங்களா, செய்யுங்க அப்படின்னு சாரதா கிச்சனுக்கு போனாங்க. மறுநாள் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அத்த, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மலாய் குல்ஃபியை எடுத்துட்டு வரேன்னு அந்த ஐஸ் கடைக்காரன் சொன்னான். அதை என்ன சாப்பிட சொல்றியா? கண்டிப்பா மருமகளே, உனக்காக அதை கூட சாப்பிட மாட்டேனா? ஐயோ அத்தை, மரண ஜோக் இது. இந்த மழையில எனக்காக அவன் மலாய் குல்ஃபியை எடுத்துக்கிட்டு வேகமா வந்துட்டு இருக்கான். நேத்தே அவன் என்கிட்ட சொன்னான். இதுக்கு என்னடி பண்ண சொல்ற? பணம் கொடுங்க அத்தை. ஆமா பாட்டியம்மா, எங்களுக்கு பணம் வேணும். நேத்து நாங்க சாப்பிட்ட ஐஸுக்கு கூட பணம் தரல. அந்த பணத்தை கொடுத்தாதான் அம்மாக்கு பிடிச்ச அந்த மலாய் ஐஸ்கிரீமை தருவான், இல்லன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ மம்மி உங்களை என்னெல்லாம் சொல்லி திட்டுவாங்கன்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் கிருஷ்ண சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்தான். மழையில நனைஞ்சுக்கிட்டு அங்க வந்தான். சைக்கிள் பெல்ல அடிச்சான். அப்போ மழை பெய்யுதுங்கிற விஷயத்த கூட மறந்து போய் மலாய் குல்ஃபிக்காக அனாமிகா ஹரிஷ் பவ்யா 3 பேரும் வேகமா ஓடி வந்து கிருஷ்ணன் கிட்ட நின்னாங்க. அனாமிகா அம்மா, நேத்து சாப்பிட்டதுக்கு பணத்தை எடுங்க. ஏய் கிருஷ்ணா, முதல்ல மலாய் குல்ஃபி கொடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து பணத்தை தரேன். இங்க தானே நிக்கிறோம், வீடும் இங்க தானே இருக்கு, உள்ளே எங்க மாமியாரும் இருக்காங்க, உன் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் நம்ப மாட்டேமா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் சாரதா கொடைய பிடிச்சுக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணன் கிட்ட வந்தாங்க. இங்க பாரு, என் அத்தையும் வந்துட்டாங்க, இப்பவாவது சீக்கிரமா ஐஸ்கிரீமை எடுப்பா அப்படின்னு சொன்னதும் கொடுப்பா, நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கையில இருந்த பணத்தை காட்டினாங்க சாரதா. கிருஷ்ணன் அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அனாமிகா கேட்ட அந்த மலாய் குல்ஃபிய கொடுத்தான். அனாமிகா பவ்யா ஹரிஷ் 3 பேரும் சாப்பிட்டாங்க. இப்படி கிருஷ்ணன் கிட்ட இருந்த மொத்த மலாய் குல்ஃபியும் காலி ஆயிடுச்சு. சாரதா அவங்க சாப்பிட்ட குல்ஃபிக்கெல்லாம் பணத்தை கொடுத்தாங்க. கிருஷ்ணன் சந்தோஷமா மழையில வந்ததுக்கான பலனை அனுபவிச்சான். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்றேன். மூங்கில்களை வெட்டிக்கிட்டு இருந்த தன்னோட மனைவி அனாமிகா கிட்ட ரமேஷ் கோபமா வந்துட்டு இருந்தான். அனாமிகா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த மூங்கில் கிட்ட வராதன்னு? சொன்னீங்கதான், ஆனா மூங்கில் வீடு கட்டணும்னா அதுக்கு மூங்கில் வேணும் இல்லையாங்க, அதனாலதான் இதை வெட்டுறதுக்காக இங்க வந்த. அனாமிகா, உனக்கு எப்படி சொன்னா புரிய வைக்கிறது?
எப்படி சொன்னாலும் எனக்கு புரியுங்க. நீங்க சொல்ல வந்தது என்னன்னு சொல்லுங்க. அம்மா அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க கட்டின மண் வீடு வேண்டான்னு நீ மூங்கில் வீடு கட்டணுங்கிற. உன் மூளை வேலை செய்யுதா இல்லையா? என் மூளை வேலை செய்யறதுனாலதான் நானு நாளைக்கு வரப்போற ஆபத்தை முன்னாடியே கணிச்சு அது வராம இருக்க இந்த மூங்கில் வீடு கட்டலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அனாமிகா, உன் புருஷனா ஒரு விஷயம் சொல்றேன். என் பேச்ச கேட்காம இன்னொரு தடவை இந்த மூங்கில் வீடு கட்டுறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். விவாகரத்து கொடுத்துருவேன். கொடுங்க. விவாகரத்தை எப்படி தரீங்கன்னு நானும் பாக்குறேன். அனாமிகா, நான் உண்மையில சீரியஸா பேசுறேன். அப்படின்னா நீங்க அது என்னுடைய கண்களை பார்த்து சொல்லுங்க. இப்படி அனாமிகா ரமேஷ் எதிர்ல நின்னுக்கிட்டு ரமேஷையே பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்றது அனாமிகா? என்னமோ தரேன்னு சொன்னீங்க இல்லையா, அத கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரமேஷ் கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அனாமிகா, நீ என் உயிர், நீதான் என் வாழ்க்கை. நமக்குள்ள எதுக்கு இந்த தகராறு? அம்மா அப்பா பேச்ச கேட்டு இந்த மூங்கில் வீடு கட்டுறத கைவிட்டுட அம்மா. நம்ம கிட்டதான் வீடு இருக்கு. அந்த வீடு மோசமான கண்டிஷன்ல இருக்கு. எப்ப என்ன ஆகும்னு தெரியாது. வரப்போறது மழை காலம். மண் வீடு செவரெல்லாம் நனைஞ்சு போய் உடைஞ்சிரும். அப்ப வீடே இடிஞ்சு போயிடும். அப்ப நம்ம எங்க இருப்போம் சொல்லுங்க? அவ்ளோ மழை வரும்போது அதை கவனிச்சுக்கலாம். இப்ப வா நம்ம வீட்டுக்கு போலாம். சரி, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. வழியில அனாமிகாவோட அம்மா அப்பா அவங்க எதிரில வந்தாங்க. அவங்கள பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரமேஷ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அம்மா அப்பா எப்ப வந்தீங்க? இதுக்கு முன்னாடியே வந்துட்டோம்மா. உன்னை பத்தி கேட்டா உன் மாமியாரு நீ இங்க இருக்கன்னு சொன்னாங்க. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். இங்க வரைக்கும் ஏன் வந்தீங்க? ஒரு 1 மணி நேரம் பொறுத்திருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா? வீட்ல நீங்க காத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். என் பொண்ண பார்க்க வந்த ஆர்வத்துல வீட்ல எங்களால இருக்க முடியலம்மா. ஐயோ அப்பா, சரி சரி பாத்துட்டீங்க இல்லையா? இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. நான் கொஞ்சம் மூங்கில்களை வெட்டி அத வீட்டுக்கு கொண்டு வரேன். அம்மா அனாமிகா. சொல்லுமா, ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்றதுக்கு தயக்கப்படுற மாதிரி இருக்கு. சொன்னா பொண்ணு மனசு கவலைப்படும்னு அம்மா நினைக்கிறா. சொன்னா சம்மந்தி கோச்சுப்பாங்க. 2 பேர்ல யாருக்குமா பாக்குறது? அதான் அம்மா முழிச்சுக்கிட்டு இருக்கா. என் மாமியார் மனசு கஷ்டப்படக்கூடாதா? அப்படி என்ன விஷயத்த சொல்லி அனுப்பிச்சாங்க? அத முதல்ல என்கிட்ட சொல்றீங்களா? எனக்கு தலையே வெடிக்கும் போல இருக்கு. அம்மா, நீ இப்படி இந்த மூங்கில் வீடு கட்டுறது அவங்க யாருக்கும் பிடிக்கல. எதுக்காகம்மா? உன் மாமனார் மாமியாருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீ செய்யணும். அவங்க உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க இல்லையா? அப்பா, நான் இந்த மூங்கில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறது என் ஒருத்திக்கு மட்டும் இல்ல இல்லையா? எங்க எல்லாருக்காகவும் தான். போன வருஷம் வந்த மழைக்கே செவரு ஒரு பக்கம் ஊறி போய் இடிஞ்சிருச்சு. அந்த சமயத்துல அந்த இடத்துல நாங்க யாரும் இல்லாததால உயிர் சேதம் எதுவும் ஏற்படாம போச்சு. ஒருவேளை நாங்க இருந்திருந்தா உயிரே போயிருக்கோம்பா. உன்னோட பயமும் உன்னோட கரிசனையும் புரியுதுமா. இதே விஷயத்த உங்க வீட்ல புரியுற மாதிரி எல்லாருக்கும் எடுத்து சொல்லலாம்ல. எவ்வளவுப்பா சொல்றது? எப்ப பார்த்தாலும் அவங்க சொல்றத நான் செய்யணும், அவங்க சொல்றத நான் கேட்கணும். நான் பேசுறத அவங்க கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நான் ஏதாவது செஞ்சா அதுக்கு உதவியும் செய்ய மாட்டாங்க. மானம் போயிடும்னு சொல்லி என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க. இப்படி அனாமிகா அப்படி சொன்னதும் சுஜாதாக்கும் சந்துருவுக்கும் என்ன பேசுறதுன்னு ஒன்னும் புரியல. மௌனமா இருந்தாங்க. இங்க பாருங்கப்பா, இதனால பொண்ணு வாழ்க்கையில ஏதாவது குழப்பம் வந்துரும்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் அவ்வளவு தூரம் எல்லாம் போக விடுவேனா? நீங்க கவலைய விடுங்கப்பா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஜாக்கிரதடாமா, நாங்க கிளம்புறோம். வீட்டுக்கு வாங்கப்பா, நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொன்னதும் சுஜாதாவும் சந்துருவும் சந்தோஷப்பட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து அங்க இருந்து கிளம்பி போனாங்க. சாரதாவோட வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அவ்ளோ பெரிய மண் வீட்ல உட்கார்ந்திருந்தாங்க. அத்தை, மாமா, என்னங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாத்தீங்களா விசித்திரத்தை? நான் சொன்னேன், கேட்கவே இல்ல அவ. மாமனார் சொன்னீங்க கேட்கல, கடைசியா அவ புருஷன் சொல்லியும் கேட்கல. இதுவே அவங்க அப்பா அம்மா சொன்னதும் உடனே கேட்டுட்டா. பாத்தீங்களா? அதுதான் சாரதா, அம்மா அப்பா பாசங்கிறது. அதானமா மருமகளே? ஐயோ மாமா, என்னோட உத்தேசம் உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு இல்ல. இந்த வீட்டை நான் ஏன் கட்டுறேங்கிற காரணத்தை உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னல. சொன்ன அனாமிகா, அதை கேட்டு ஊர் மக்கள் ஏளனமா பேசுறாங்க. அது அம்மா அப்பாக்கு கஷ்டமா இருக்கு.
இனிமே நீ வீட்லயே இருந்து அம்மா அப்பாவை பாத்துக்கோ, சரியா? பாத்துக்கிறேங்க. மருமகளே, கொஞ்சம் சாப்பாடு செய்றியாம்மா? சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அனாமிகா கிச்சனுக்கு போனா. அரை மணி நேரம் கழிச்சு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அனாமிகாவோட அம்மா அப்பா அங்க இருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு பெட்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் அனாமிகாக்கு மட்டும் தூக்கமே வரல. மனசுக்குள்ளேயே நினைச்சான், மழை பெய்யுது, இந்த மாதிரி 2 நாள் பெஞ்சதுன்னா இந்த செவரெல்லாம் ஊறி போய் உதிர்ந்து போயிடும். அதுக்குள்ளார நான் எப்படியாவது மூங்கில்ல வீட்டை கட்டி முடிச்சாகணும். ஆனா எப்படி பண்றது? எப்படி பண்ணாலும் அத்தை மாமாக்கும் இவருக்கும் அந்த விஷயம் தெரியக்கூடாது. என்ன பண்றது? எப்படி பண்ணாலும் இங்கேயும் அங்கேயும் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சுட்டே இருப்பாங்க, என்ன பார்த்துட்டே இருப்பாங்க, அத்தை மாமா கிட்ட போய் சொல்லிடுவாங்க அப்படின்னு நல்லா யோசிச்ச அனாமிகா விடியறதுக்கு முன்னாடி யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சு அன்னையில இருந்து விடிகாலைக்கு முன்னாடியே மூங்கில் கிட்ட வந்து அதை வெட்டி அதால வீடு கட்ட ஆரம்பிச்சான். இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் எல்லாரும் டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அனைவருக்கும் முக்கிய செய்தி. வழக்கத்தை விட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலுமே மிதமானது முதல் கனமழை பெய்ய அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் மக்கள் அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமென அரசு தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பழைய வீடுகளில் இருக்க வேண்டாம், மரத்தடியில் நிக்க வேண்டாம். மக்கள் அனைவரும் முன்ஜாக்கிரதையோடு இருங்கள். வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனேயே கரண்ட் போயிடுச்சு. பலமா இடி இடிச்சுது, பயங்கரமா மின்னல் அடிச்சுது. வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்ததுனால முழுசா இருட்டாயிடுச்சு. சாரதா, பிரசாத், ரமேஷ், குழந்தைங்க பவ்யா, ஹரிஷ், அனாமிகா எல்லாரும் அங்கேயே இருந்தாங்க. காத்து பலமா வீசுற மாதிரி இருக்கே, கதவையும் ஜன்னலையும் இழுத்து மூடுங்க. ஏற்கனவே மூடிட்டாத்த. நல்ல வேலை பண்ணடிமா, வீடு முழுக்க இருட்டா இருக்கு பாரு, விளக்கு ஏத்துமா போ. இதோ இப்பவே போய் ஏத்துறாத்த அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிச்சனுக்குள்ள போனா. அப்போ பயங்கரமான ஒரு இடி இடிச்சுது. மழை பெய்ய ஆரம்பிச்சுது. எடுத்ததுமே கனமழையா இருந்தது. அனாமிகா விளக்க கொண்டு வந்து ஹால்ல இருந்த டீபாய் மேல வச்சா. அப்போதான் திடீர்னு ஒரு சத்தம். சாரதாவோட வீட்டுல ஒரு மூலையில இடிஞ்சு விழுந்துருச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்புறம் என்ன, மழை தண்ணி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. தம்பி ரமேஷா, போய் கதவை திறந்து விடுப்பா. இந்த பக்கம் வர்ற தண்ணி அந்த பக்கம் வெளியில போகட்டும். சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் ஒரு வாசலுக்கு போய் கதவை திறந்து விட்டான். மழை பயங்கரமா பெஞ்சதுனால மண் வீடு இன்னொரு பக்கம் உடைஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் பயந்துட்டாங்க. நான் பயந்தது சரியா போச்சு. மழை தண்ணி அதிகமா உள்ள வருது. இப்ப என்ன பண்றது அத்தை? இனிமே என்னம்மா பண்றது மருமகளே, நீ கட்டின மூங்கில் வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சாரதா சொன்னதும் ரமேஷும் பிரசாதும் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க. என்னது, அனாமிகா மூங்கில் வீடு கட்டுனாலா? ஆமாங்க, அன்னைக்கு நம்ம கிட்ட வந்து நீங்க சொல்றபடி கேக்குறேன்னு சொன்னாலே ஒழிய மூங்கில் வீடு கட்ட மாட்டேன்னு மட்டும் சொல்லவே இல்லையே. அது மட்டும் இல்ல, தினம் விடியறதுக்கு முன்னாடி வீடு கட்ட தான் போயிருந்தா. என் மருமகளுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நான் அவளுக்கு காவலா போனது. இவ தான் என்ன கவனிக்கல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. பரவாயில்லம்மா, உன் முன்ஜாக்கிரத எங்களுக்கு தோணாம போச்சு. முதல்ல இங்கிருந்து நம்ம அந்த மூங்கில் வீட்டுக்கு போகலாம், வாங்க வாங்க அப்படின்னு சாரதா சொன்ன உடனேயே எல்லாரும் கொடையை எடுத்துக்கிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு மெதுவா ஜாகிரதையா அனாமிகா கட்டின மூங்கில் வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்ல அனாமிகா ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தா. அனாமிகா எல்லாருக்கும் அந்த வீட்ல சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தா. மம்மி, இதுல மழை பெய்யாதா? தண்ணி ஒழுகாதுடாப்பா, அவ்வளோ அழகா உங்க அம்மா இந்த வீட்டை கட்டியிருக்கா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா எல்லாருக்கும் சுட சுட சப்பாத்திய செஞ்சு கொடுத்தா. வெள்ளத்துல அந்த மூங்கில் வீடு மிதந்துகிட்டு இருந்தது. ஆனாலும் வீட்ல இருந்த எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாங்க. அனாமிகாவோட முன்னெச்சரிக்கைக்கு அந்த குடும்பமே சேர்ந்து பாராட்டு தெரிவிச்சுது. அந்த மண் வீட்ல இவங்கெல்லாம் இருந்திருந்தா இப்படி பெய்யற மழைக்கும் வெள்ளத்துக்கும் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருந்திருக்கும். ஆரம்பத்துல அனாமிகா குடும்பம் இந்த வீடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த நேரத்துல அவங்க பேச்சை விட முன்னெச்சரிக்கை தான் முக்கியம்னு தன்னோட குடும்ப பாதுகாப்பு குறித்து யோசிச்ச அனாமிகா காலையிலேயே எழுந்திருச்சு இந்த மூங்கில் வீட்டை கட்டி முடிச்சான். இதனால இன்னைக்கு மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் இந்த குடும்பம் பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் அங்க இருந்தது.